me.
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். உருத்தோரை கையில் எடுத்து, உருத்தோரை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வண்ணம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதி வண்ணம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமன்னெமக்கு அதையாய்ந்தே அகமகிழ்வோ, அதையாய்ந்தே அகமகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்களெல்லாம் பாடியே ஜெயமொழியோம் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். தாய் மறந்தாலும் நான் மறவே, திகழ்ந்தோராய் இருந்துவிட்டேன். தாய் மறந்தாலும் நான் மறவே, திகழ்ந்தோராய் இருந்துவிட்டேன். என்னுரை செம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். மீன்படில்லாத ஆடுகிறேன், நானே நல்ல மீன்படினார். மீன்படில்லாத ஆடுகிறேன், நானே நல்ல மீன்படினார். இன்ப சத்தம் பின் செல்லுவோம், இன்ப பாதை காத்திடுவார், இன்ப பாதை காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சத்துருவின் கோட்டையை தகர்த்தொழிய, சத்தியம் நீதியம் இணைந்தோங்க. சத்துருவின் கோட்டையை தகர்த்தொழிய, சத்தியம் நீதியம் இணைந்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே, புலி சதியார் பறிப்போம், புலி சதியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
நீக்கிடவே கர்த்தர் நம்மை தழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்த்துவரை வலுவாமல் காத்துக் கொள்வார். நம்மை வலுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய துளியோயே செய்டுவோம். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் தடங்கிடவே, வாழ்வேன். என்னென்ன துன்பம் வந்தாலும்
எந்தெந்த காரியத்தில் தோல்வியடைந்திருக்கிறோமோ அவைகள் எல்லாம் கிறிஸ்துவினாலே நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை நம்ம உயர்த்தி நாம் எல்லாரும் ஆராதனை செய்கிறோம். இப்பொழுது நம்ம ஆலயத்தில் நம்ம எல்லா கையில் குருத்தோலையை பிடித்து இந்த முதல் பக்கத்தில் இருக்கிற வாசல் வழியாக முதல்ல சகோதரிகள் போன பின்பு அதுக்கப்புறம் ஆண்கள் வரிசையாக பின்னாடியே போய் நம்ம தேவனை உயர்த்தி எல்லாரும் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். வேத வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நாளில் எருசலேமுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்த போது அங்கே இருக்கிற ஜனங்கள் இலைக்கலைகளை எல்லாம் வழியில் பரப்பி பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிற மனிதர்கள் செய்யல ஏழை மனிதர்கள் வழியில் எல்லாம் மரக்கிளைகளில் தலைகளை எல்லாம் பரப்பிட்டு ஒரு கழுதல் மேலே இயேசு கிறிஸ்துவை உட்கார வைத்து யூதரும் எல்லாம் நமக்கெல்லாம் ஒரு ராஜா என்று சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி ஓசானா என்று அவர்கள் எருசலேமிலே பவனியாக அழைத்து சென்றதை வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி முழுவதும் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் இப்போ கையில் குருத்தோலை பிடித்து அப்படியே நம்ம பவனியாக சென்று கர்த்தரை நாம் உயர்த்தி எல்லாரும் ஆராதனை செய்வோம். நல்ல சகோதரிகள் வரிசையாக நல்லா போங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கள் வருவாங்க. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. உன்னும் பின்னும் சாலை நகர் அன்று போல இன்றும் நாமும் நன்பாய் கூறி பாடுவோம். உன்னும் பின்னும் சாலை நகர் அன்று போல இன்றும் நாமும் நன்பாய் கூறி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. சின்ன மரி நீதியே இன்னும் வானகத்தில் அவர் எங்கும் அரசாடுவார். சின்ன மரி நீதியே இன்னும் விண்ணகத்தில் அவர் எங்கும் அரசாடுவார். ஓசன்னா பாடுவோம் உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. பாவமதை போக்கவும் நீர் பாவியை கைதூக்கவும், வாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாவமதை போக்கவும் நீர் பாவியை கைதூக்கவும், வாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. தூரத்தோரை நாயத்தில் தூருவாத பாடிவோம், தூரியார் பெற்று நாமும் திரியகளை போற்றுவோம். தூரத்தோரை நாயத்தில் தூருவாத பாடிவோம், தூரியார் பெற்று நாமும் திரியகளை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம்
ராஜாதி ராஜாவாக நம் நடுவிலே இருக்கிற தேவன். அவரை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அந்த மேன்மையான தேவனை கொஞ்ச நேரம் வாய் திறந்த எல்லா துதிகளோடு சோதரங்களோடு கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வாய் திறந்து கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணுவோமா? வாய் திறந்த எல்லாம் வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் ஆரவாரத்தோடு சோதரித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்க மகிமைப்படுத்துங்க, உங்கள் ராஜாவை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்று ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, இந்த ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, இந்த ஓசன்னா ஜெய நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, இந்த அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, இந்த அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்று போற்றுகிறோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, இந்த ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, இந்த ஓசன்னா ஜெய நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே. ஓசன்னா என்றார் கர்த்தாவே, காரியத்தை வாய்க்க பண்ணும் என்றார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களும் இதுவரை நடக்கல, எனக்கு வாய்க்கல என்று நாம் நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் ஓசன்னா என்று பாடி பாருங்க. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஓசன்னா என்பது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்தி பிடிக்கிற வார்த்தை. அந்த ஓசன்னா இந்த வார்த்தையில படிக்கும்போது நம்முடைய காரியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ, நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, அதை கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். இன்றைக்கு அதை செய்வார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை நம்ம உயர்த்தி எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம். கண்களை மூடி பாருங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்காக ராஜாதி ராஜாவா இந்த பூமியில வெளிப்பட்ட ஒரு தேவன். அவர் எருசலேமில் அந்த ஜனங்கள் ஆரவாரத்தோடு கூட்டிட்டு போறாங்க. அநேகர் வேடிக்கை பார்த்தாங்க.
இவர் யார் என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு இவருக்கு ஏன் இவ்வளவு புகழ்ச்சி, இவளுக்கு ஏன் இவ்வளவு மகிமையை கொடுக்குறாங்க, ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க என்று ஒரு கூட்ட ஜனங்கள் பயந்து கலங்கி கொண்டிருந்து இன்றைக்கு இந்த தேசம் அப்படிதான் இருக்கு. நம்ம ராஜாவை நம்ம உயர்த்தும் போது அவர்களுக்கும் பயம் வரும். தேவனாகிய கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்க வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தி பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை நம்ம உயர்த்தி எல்லாரும் ஆராதனை செய்ய போறோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யோசனையில் அவர் பெரியவர், செயல்களில் அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை காரியங்களிலே நமக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. வேதத்திலே மரியாள் என்கிற அருமையான சகோதரர் இயேசுவை பெற்றெடுத்தவர் சொல்லுகிறார், வல்லமை மிக்கவர், மகத்துவமான பெரிய காரியங்கள் எனக்கு செய்தார். இந்த உலகத்திலேயே யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம். மரியாள் என்கிற அந்த சிறு கிராமத்தில் பெத்லகேம் என்ற சிற்றூரில மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய சரீரத்திற்குள்ளதான் இயேசு கிறிஸ்து பிறப்பு உண்டாயிருக்கிறது என்று அது அவளுக்கே தெரியாது. அதனால்தான் வேதத்தில் அவள் உயர்த்தினார், கர்த்தரை புகழ்ந்து பாடினார். இன்றைக்கு கர்த்தரை புகழ்ந்து பாருங்க, அவரை உயர்த்தி பாருங்க. அவர் ராஜாவாய் உங்களுக்குள்ளே இறங்கி கிரிய செய்வார். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை தோல்விகள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில வெக்கமடைந்த நிலையில் இருந்த நம்மை தான் கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறவர், தாங்கி பிடிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிற தேவர். உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்வோம். மகிமையாய் உன்னை மேன்மையாய் வைக்கிற தேவன், உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். எருசலேம் நகரத்திலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவை கர்த்தருடைய ஜனங்கள் ஆராதனை செய்து மேன்மைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நம்மை எவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரே பாக்கியம் நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் ஆவி ஆத்மா சரீரத்தோடு தேவனை ஆராதிக்க முடியும். இங்க ஆராதனை பண்ண முடியலன்னா பரலோகத்துக்குள்ள எப்படி போய் ஆராதிக்க முடியும்? அந்த ஆராதனை எப்படி இருக்கும்? பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பான ஒரு நிழலை போல ஒரு ஆராதனை தான் இங்கே நாம கர்த்தரை ஆராதிக்க தான் தேவ தூதர்கள் அதை பார்க்கிறாங்க. ஐயோ, பரிசுத்தவான்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க என்று தேவ தூதர்கள் ஆசையாய் நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. உண்மையில் சிருஷ்டி கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த தேவனை அறிய என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் சொல்றது. அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. எத்தனையோ மக்கள் மரித்து போறாங்க, தேவனை ஆராதிக்க முடியாமல் மரித்து போறாங்க, மரண பள்ளத்தாக்களை கடத்தப்படுறாங்க. ஜீவ தேவனை அறியாமலேயே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு உயிருள்ள உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த தேவனை உயர்த்தி பாருங்க. உங்க கண்கள் முன்பாக அந்த ராஜாவை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. வேத வசனம் சொல்றது, நீங்கள் அறியாதிருக்கிறவர் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு தேவன். உங்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறீங்களா? எருசலேம் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அறிந்தார்களா? இல்லவே இல்லை. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அவர் இயேசு கிறிஸ்துன்னு. நிறைய பேருக்கு அவர் யாருன்னு தெரியாது. இவர் தச்சனுடைய மகன், இவர் தாய் மரியா, அவ்வளவுதான் தெரியும். இவர் ஜீவனுள்ள தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியல. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எப்படி அறிந்திருக்கிறாய்? உன் தேவனை அப்படி அறிந்திருக்கிறாய். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. உன் தேவனாய் கர்த்தரை அறிந்து கொள்ளு. ஹல்லேலூயா. கண்டலமோடு வேடிக்கை பார்க்காத கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கோ பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். கண்கள் எல்லாம் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. யூதாவின் சிங்கம், தாவீதின் வேறுமான ஒரு தேவன், ராஜாதி ராஜாவாய் உயர்த்தப்படுகிற தேவன் உங்கள் நடுவில் உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அந்த தேவனை உயர்த்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் அறியப்பட்ட தேவன் சிங்காசனத்தை உங்களுக்காகவே விட்டு வந்தார். அந்த தேவனை உயர்த்தி ஆராதனை செய்வோம். உயர்த்துவோம், 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 உயர்த்துவோம். கண்களுக்கு முன்னால அவரை நிறுத்தி துதிங்க. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, என்னை விசாரிக்கிறவரே, என்னை ஆசீர்வாதமான வழியில் நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதித்து 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 ஆரவாரத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ஒரு ராஜா, சேனைகள் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற சொல்லி உங்க நாவில் அறிவிக்கப்படும் போதே அந்த பரிசுத்தத்தின் தேவன் உங்களுக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Glory Jesus. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. துதிகளில் பிரியப்படுகிற தேவனே, உம்மை துதித்து ஆரவாரத்தோடு உம்மை தொழுதுகிற ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரியவர், 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 மகத்துவமானவர், மேன்மையுள்ளவர், எங்களுக்காக யாவற்றையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தவர்.
உயர்த்தி 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தன்னாடும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தன்னாடும் உமக்கது ஈடாகுமோ. இந்த உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. பாடென்பே தேனென்பே தெவிட்டாத அமுதென்பே உன் நாமம் என்ன என்பே. பாடென்பே தேனென்பே தெவிட்டாத அமுதென்பே உன் நாமம் என்ன என்பே. அறையென்பே நிறையென்பே நீங்காத நினைவென்பே உன் நாமம் என்ன என்பே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. கண்களை மூடி ஆண்டவரை கரங்களில் போடு. பரிசுத்தமான எங்கள் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, பூமி முழுவதற்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன். உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் இந்த கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே தரம் எங்களுக்காக பிரவேசித்து ஆண்டவரே உண்மையே பழியாக நீர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அந்த பழியை நாங்கள் நினைவுபடுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு முன்பாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே நீர் முகர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். தொடர்ந்து இந்த ஆராதனை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஆலயத்திலே நாம் திருத்தொகைகளை ஏந்தி கர்த்தரை ஆராதனை செய்த அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை நேராக கடந்துவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் படிப்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலியாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் இந்த திருத்தோலை நாட்டில் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். அவர் மரணத்திற்கு, சிலுவை மரணத்திற்கு முன்பாக எருசலேமில் கடைசியாக அவர் பிரவேசிக்கக்கூடிய அந்த தருணம், பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிற அந்த நேரம் வந்தவுடனே நம்முடைய சீசர்களோடு பஸ்காவை ஆசரிக்க அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளே கடந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம இந்த வேதத்தில் பகுதியில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பல முறை எருசலேம் நகரத்தின் பகுதியிலே கடந்து போயிருந்தாலும் ஊழியத்தின் பாதையிலே அநேக நாடுகள் மத்தியிலே கப்பர்நாம், நப்தலி, இப்படி பல நாடுகளுக்குள்ளே கடந்து போய் கலிலேயா இங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளை சுத்தமாக்கி கிரியை நடப்பித்த இந்த இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிற போது காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக்கி இயேசு கிறிஸ்துவை சிலர் அன்போடு வரவேற்று அங்கே அவரை மகிமைப்படுத்தின சம்பவத்தை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே பின்னாலே நடக்கிற அந்த ஜனங்கள், கல்லான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை ஆர்ப்பரித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆரவாரத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பல காரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட நம்முடைய தேவனை உயர்த்தி ஆராதிக்கிற போது அந்த தேவன் நமக்கும் அந்த கிருபையை, மகிமையை நமக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எருசலேம் நகரத்திற்குள்ளே அழைத்துட்டு வராங்க. ஒரு கழுதை மேலே, குட்டி மேலே உட்கார வச்சு பவனியாக்க அழைச்சிட்டு வராங்க. ஒரு எருசலேமுக்குள்ள வரும்பொழுது அந்த நகரத்தில் இருக்கிறவர், அந்த நகரத்தை சார்ந்து இருக்கிற அந்த மக்கள் அவங்க என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. வினோதமாக இவரை பார்க்கிறாங்க. இவர் பவனி வர்றத வினோதமான ஒரு காரியமாக அதை பார்க்கிறாங்க. கழுதனால ஏன் இவர் வர்றாரு? இவர் யாரு? இவருக்கு ஏன் இவ்வளவு கனத்தை, மகிமையை கொடுக்குறாங்க? ஏன் இப்படி ஆரவாரம் பண்றாங்க? ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அவருக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அழைத்து வந்துட்டு இருக்கிற அந்த ஜனங்கள், முன்னாலே பின்னாலே நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேதாந்தத்தில் புதிய பாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. அவருடைய மகிமையான குணாதிசயங்களை குறித்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகள் வழியாக, பரிசுத்தவான்கள் வழியாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலுக்குரிய காரியங்கள் எல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அடைய போகிற அந்த எருசலேம் நகரத்திற்குள்ள வரும்பொழுதுதான் அவரை முகம் நோக்கி பார்த்தவர்கள் கேட்கிறாங்க, இவர் யாரு? அட்ரஸ் இல்லாதவரா? ஊர் பேர் தெரியாதவரா? எதுக்காக இந்த ஊருக்குள்ள, இந்த நகரத்துக்குள்ள வர்றார் என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். நம்ம புதிதாக ஒரு ஊருக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த ஊரை சேர்ந்தவன், நீ யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, யார் பார்க்க வந்திருக்கீங்க, அந்த கேள்விகள் கேட்பது சில இடத்துல உண்டு. ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் இந்த ஊர்ல இருந்தால் நாம நேரம் அந்த அட்ரஸுக்கு போயிடுவோம். தெரியாத ஒரு நபராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கையில் அட்ரஸ் வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஊரை சேர்ந்திருக்கிற இடத்துல விசாலம், இந்த விலாசத்தை காட்டி விசாரிப்போம். இந்த நபர் எங்க இருக்கிறாரு, இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பலமுறை எருசலேம் நகரத்துக்குள்ள வந்து போயிருந்தாலும் இப்பொழுது ஒரு வினோதமான நோக்கத்தோடு இயேசுவை பார்த்து இவர் யார் என்று கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த வேதாந்தத்தின் வார்த்தைகளை கொண்டு நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம்.
அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நாம் அறிந்திருக்கிற அளவு எவ்வளவு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு. தேவன் நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த அளவுகோல் அளக்கவே முடியாத அளவு. அந்த அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை முன்குறித்த தேவன், தம்முடைய பிள்ளையாக குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்ட அந்த தேவன், நமக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிற அந்த தேவன், இவ்வளவு மேன்மையான அந்த தேவனை நாம் எப்படி மறக்க முடியும்? அவரை அறிகிற அந்த அறிவுக்குள்ள இன்னும் நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே குறிப்பிடும் போது, பின்னால வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா எவ்வளவு நம்ம வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நம்மளை ஒவ்வொரு முறையும் பரிசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் இன்னும் அறியணும். 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. எருசலேம் நகர மக்கள் அவரை அறிகிற அறிவிலே வளரல, அவரை அறிகிற அறிவிலே அவர்கள் இல்லை. அதனாலதான் வினோதமாக இவர் யார்? இன்றைக்கும் தேசத்துல எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது. அல்லேலூயா. சிலர் அவரை அறிந்திருக்கிறது எப்படி அறிந்திருக்கிறார் சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களையும் தேவிகளையும் போல இவரும் ஒரு தேவன். அல்லேலூயா. 10ஓடு 10ஆக 11வது இருக்கிற ஒரு நபராக தேவனை குறித்த ஒரு நிலைதான் இன்றைக்கும் ஒரு சிலருடைய உள்ளத்தில். ஆனால் இவர்தான் உலக இரட்சகர் என்று அநேகருக்கு தெரியாது. அல்லேலூயா. பூமி முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக வெளிப்பட்ட ஒரே ஒரு தேவகுமார். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை அறிவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கு முன்பாக அவரை குறித்து மென்மையாக அவருடைய வருகையை குறித்து எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் தேவனை குறித்து அறிந்து கொள்கிற அந்த உணர்வு குறைவாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து அவர் வளர்ந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை அறிகிற அறிவிலே, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்விலே வளர்ந்த ஜனங்கள் மிக மிக கம்மி. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களே அவரை அறிகிற அறிவில் வளரவில்லை. அல்லேலூயா. அவர் தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக 12 பேரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. ஒரு இரவு முழுவதும் போய் என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். மார்க் 3ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒரு மலையில் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தபடி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஒரு 12 பேரை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு ராத்திரி பூரா போராடி ஜெபம் பண்ணிட்டு அங்கே 12 பேரை அவர் தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. இந்த 12 பேர்ல விசேஷ விதமாக ஒரு 3 பேரை தான் எங்க போனாலும் கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. அந்த 3 பேர் யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. அல்லேலூயா. மற்ற சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டார். இந்த 3 பேரை மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணுகிற போதெல்லாம் கூட்டிட்டு போறார். அந்த 3 பேருக்குள்ளேயும் அவர் தாம் யார் என்பதை விளங்க செய்வதற்கு அநேக பயிற்சிகளை அவர்களுக்கு செய்து காண்பித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
மர்வமானது. இப்போ வேதத்தில் பார்க்குறோம், ஜெபிக்கிறதுக்காக ஒரு மலைக்கு கூட்டிட்டு போறாரு. 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போனார். அங்கே போனோடனே அவருடைய சாயல் மருவம் ஆயிடுச்சு. அவங்களோட போகும்போது சாதாரணமான ஒரு மனித உருவத்தில் தான் போனார். மனித சாயல்லையே அவங்களோட கூட கடந்து போனார். இப்போ அவருடைய சாயல் மாறிடுச்சு. அல்லேலூயா. அவரை பார்க்கவும் முடியல. அவரை பார்க்கிற போது எப்படி இருக்குது? சூரியனை போல எப்படி இருக்குது? பிரகாசித்தது. அவர் பக்கத்துல மோசே எலியாவும் பக்கத்துல 2 பேர் 2 பக்கத்துல நின்றுட்டு பேசிக் கொண்டிருக்காங்க, சம்பாசிக்கிறாங்க. அவர் சிலுவை பாடுகளை குறித்து ஒரு வேலை பேசியிருப்பாரோ, தாம் அடைய போகிற மரணத்தை குறித்து அவர்களோடு சம்பாசித்திருப்பாரோ. கடைசி டைம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தருணம் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அந்த சாயலை பார்க்கறாங்க, அந்த தரிசனத்தை பார்க்கறாங்க. அவரை அறிகிற அறிவில் வளர்வதற்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த பயிற்சி. அல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்க்கும்போது உடனே இந்த பேருக்கு ஒரு ஆசை, கீழே இறங்கி போகிறதுக்கு ஆசை இல்லை. பேசாம இங்கே ஒரு டென்ட் அடிச்சிருவோம். எலியாவுக்கு ஒரு டென்ட், ஒரு கூடாரம் போடலாம். மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாம். உங்களுக்கும் ஒரு கூடாரம் போடலாம். நம்ம எது கீழே போவோம். அவ்வளவு ஒரு தாக்கத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த பரிசுத்த பிரசன்னத்தில் அவர்களை களிக்கூற பண்ணினார் இயேசு. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே அவர்களை நடத்தின இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்தார். அல்லேலூயா. இவர் யாருன்னு கேட்டா, நான் அறியேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. சேவல் 2 முறை கூவுறதுக்குள்ள எத்தனை முறை மறுதலிச்சார்? 3 முறை மறுதலிச்சார். அல்லேலூயா. நீயும் அவர்களில் ஒருவன் தானே அப்படின்னு ஒரு அம்மா சொன்ன உடனே, ஐயோ அம்மா, நான் அவரை பார்த்ததே இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை அறிகிற அறிவில வளருங்கள்னு அவரே இருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவில பேதுரு வண்டி அடிச்சிட்டார். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையெல்லாம் இயேசுவோடு நெருங்கி இருந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்து முதலே சொல்லிட்டார், கோதுமையை சுலகையில புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது என்கிட்ட அதிகாரம் வாங்கித்தான், ஜாக்கிரதையா இருங்க, காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் சில வேலையை புடைத்து எடுக்க, வறுத்து எடுக்க, நம்மளை சிதைக்க, ஏதாவது ஒரு தந்திரமான காரியத்தை செய்ய அவன் பிரயாசம் பண்ண கொண்டே இருப்பான். ஆனால் நாம் அவரை அறிகிற அறிவில வளரும். அல்லேலூயா. அவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக, கட்டாயத்திற்காக, நம்முடைய தேவைக்காக அவரை நோக்கி மன்றாடும் போது நம்முடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு சொல்யூஷனாக வச்சுக்கிறது இல்லை. அவர் நம்முடைய உயிர். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஜீவன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாரம். அல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய உயிர். நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை மறக்கக்கூடாது. இவர் யாருன்னு கேட்டா, அவர் தான் என்னுடைய சரீரத்துல எனக்கு ஜீவன் கொடுத்தவர், எனக்கு உயிரை கொடுத்த ஒரே தேவன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையில நம்ம அவரை அறிந்து வளரும். இவர் யார் கேள்வி கேட்டா தெரியலையே, ஏதோ சர்ச்சைக்கு போவோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுவாங்க, அவரை குறித்து கொஞ்சம் கேட்போம். இவர் யார்? அதுதான் அவரை அறியல. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடும் போது, சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் அறியாதிருக்க என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சிந்தையில கொண்டு வரணும். பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசி பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற உங்களிலும் இருக்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை என்ன? நம்மளை குறித்த ஒரு சிந்தை, பாரம். என் பிள்ளைங்க என்னை போல இருக்கணும். அல்லேலூயா.
ஒரு பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை குறித்த ஒரு மேன்மை இருக்கணும். என்ன போல வளரணும், என்ன போல இருக்கணும், என்னை போல, என்னை விட நான் பல மடங்கு உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெற்றெடுத்தவருடைய நோக்கமாயிருக்கு. நம்மளை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தருடைய நோக்கம் தான். அவரை விட நம்ம உயர்ந்திருக்க அவர் விரும்புவார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமளும் தேவனை போல மேன்மையா இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். உலகத்தில் நம்ம துடைக்கப்படுகிற குப்பையை போல கூட ஒரு சில நேரத்தில் காணப்படலாம். ஆனா அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். அநேகர் அவரை எப்படி அறிந்திருக்கிறார்கள். அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால அவரை தெரியல, உணரல. வேதாகமத்தில் வாசித்து பார்க்கிற போது அவருடைய வசனங்களை நம்ம படிக்கும் போது சில நேரத்தில் நமக்கு வேதனைக்குரிய வார்த்தையா இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசி பார்க்கிறோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். மதியற்றவர்கள் என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவார்கள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பாருங்க, யாரை குறிச்சு எழுதியிருக்கு? யாரையோ குறிச்சு எழுதியிருக்கல, என் ஜனங்கள். அல்லேலூயா. அவர் உரிமையா சொல்றார், என் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? மதியற்றவர்கள், என்னை அறியாமல் இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை. அன்பு சகோதரே சகோதரியே, தேவனுடைய பிள்ளைய நீ எப்படி அறிந்திருக்க? எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் இவர் யார் என்று கேள்வி கேட்டாங்க. உலகத்துல கேட்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இயேசு யாருன்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை குறித்து சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் யார்? வேற என்னை ரட்சித்தார், என்னை பாவத்திலிருந்து எடுத்தார், என்னை வியாதியிலிருந்து சுகமாக்கினார், எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார், எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை செய்தார், அதனால நான் அவரை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. அது உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். வியாதி வந்தா மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் பாவத்தை மன்னித்து என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். அல்லேலூயா. உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தி பரலோகம் வரை கொண்டு போகிறவர். அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜாவாய் நான் அறிந்திருக்கிறேன். அவர் என் எலும்பிலும் என் நரம்பிலும் என் தசையிலும் என் ஜீவனிலும் நிறைந்திருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை குறித்த ஒரு மேன்மை உங்களுக்குள்ள இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். யாரையோ குறித்து சொல்ல, அவரை அறிய வேண்டிய பிள்ளைகள், அவரை அறிந்திருக்க வேண்டிய நாம் இன்னும் அறியுமே. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கடுமையான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் சிலதெல்லாம் இருக்கு. இவ்வளவு வார்த்தை ஏன் தீர்க்கதரிசியோடைய ஆண்டவர் பேசுறான்னா, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கலகம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாரு? அவருடைய ஜனங்களை குறித்து தான் சொல்றாரு. அல்லேலூயா. மோசே அப்படிப்பட்ட ஜனங்களை வழிநடத்தி வரும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை விட்டு நீ வெளி வந்துரு, உன்னை பெரிய ஜாதியா மாத்திடுறேன். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால், நீ அவனை விட்டுட்டு வெளியே வா, உன்னை நான் உயர்த்தவன் யாராவது சொன்னா கேட்பீங்களா? அல்லேலூயா. உன் கணவன் கீழ்ப்படியில் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வான்னு சொன்னா கேட்பீங்களா? பயம். என் கணவனை எப்படி நான் விட முடியும்? என் மனைவி எப்படி விட முடியும்? சொன்ன பேச்சு கேட்காத என் பிள்ளை எப்படி நான் விட முடியும்? உங்க கண்ணு முன்னால் அக்கினியிலே பற்றி எரிகிற நரகத்துக்குள்ள தள்ளப்படும் போது எப்படி துடிப்பீங்க? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடல் தான், என் பிள்ளைங்க அறிவில்லாம இருக்கிறாங்களே, மதியற்றவர்களாக இருக்கிறாங்களே, எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு வார்த்தை. எப்படி அறிந்திருக்கிறோம்? வேதத்தில் இன்னும் தொடர்ந்து வாசித்து பார்த்து எரேமியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். அவர்கள் பொய்யை பிரயோகித்து தங்கள் நாவாகிய வீட்டை வளர்க்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே வளர்த்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல,
பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு ஜம்ப் பண்ணிட்டே போறது. பொல்லாப்பிலிருந்து வெளியே வந்து நன்மையை பற்றி கொள்றதில்லை. பொல்லாப்பிலிருந்து இன்னும் பொல்லாப்பு. நன்மை செய்கிறவன் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? தேசத்துல ஒருவரும் நல்லவர் இல்லைன்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா பொல்லாப்பிலிருந்து நாம இன்னும் வெளியே வரல. பொல்லாங்கிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பூமியில பொல்லாப்பு நிறைந்து இருக்கிறது. இந்த பொல்லாப்புல இருந்து இன்னும் பொல்லாப்புக்குள்ளே போய் சிக்கிட்டு இருக்கிறது இல்ல. பொல்லாப்புல இருந்து வெளியே வரணும். நன்மை செய்கிற இயேசுவை பின்பற்றணும். நன்மை செய்கிற இயேசுவை அறிகிறோம். அந்த எண்ணங்கள் வளர நாம் இடம் கொடுக்கணும். பொல்லாப்புக்குள்ளே இருக்கிறோமா? இப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் நமக்குள்ள இருக்குதா? அந்த பொல்லாத குணங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு முறை பச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொல்லாப்புல இருந்து இன்னொரு பொல்லாப்புக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதை விட இது மேன்மையா இருக்கா, இதை விட அது மேன்மையா இருக்கா? பொல்லாப்புனாவே தீமை தான். பொல்லாத காரியத்துல ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறோம்னா அதுல இருந்து விடுபட்டு நன்மையான கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ளணும். தேசத்துல இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொல்லாப்புல இருந்து இன்னொரு பொல்லாப்புக்கு ஜம்ப் பண்றது. குடிக்கிறான்னா, மது போதைக்கு அடிமையா இருக்கிறான்னா அவனுக்குள்ள ஒரு பொல்லாப்பு இருக்கு. அவன் அந்த பொல்லாப்புல இருந்து என்ன பண்ணுவான்? இன்னொரு பொல்லாப்பு, இன்னொரு தீமை, இன்னொரு தீமையான கொடூரமான காரியங்களை செய்யக்கூடிய வகையில தான் அது கொண்டு போகும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தேசத்தின் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களே, சகோதரே, சகோதரிய, பொல்லாத பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்கிற ஒரு தேவன், நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில வந்த தேவன், பொல்லாத நினைவுகளோடு தோற்றங்களோடு இருக்கிற நம்மை தான் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உலகத்தால் நல்லாது போல நீங்களும் உலகத்தால் அல்ல என்று சொல்லி வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ள வாழணும். அல்லேலூயா. இன்னும் சிலருடைய நிலைமையை குறித்தும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்து பார்க்க 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம். கைப்பிடித்து கூட்டிட்டு வந்தாரு. அல்லேலூயா. அநேக முறை நாம கூட சொல்லுவோம், என் பிள்ளைகளை நான் இப்படி எல்லாம் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன், இப்ப என் கையை விடுத்து எங்கோ போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தின் ஒரு முறை படிங்க. கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் தங்களை நான் குணமாக்குறவர் என்று அறியாம போனார். அல்லேலூயா. அவர் கைப்பிடிச்சு கொண்டு வருகிற வரைக்கும் குணமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா கைய விட்ட உடனே வியாதி வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, வேதனைகள் வந்துருச்சு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துருச்சு. கைப்பிடிச்சு நடக்க பண்ணின தேவன், பழக்கப்படுத்தின தேவன், அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருப்பார். அவர் கரத்தை நாம பிடிக்கிறத விட அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கோம். அல்லேலூயா. நாள் முழுவதும் என் கையை நீட்டிக்கொண்டே இருக்கின்ற எதுக்கு? நம்ம பிடிக்கிறது தான். அது ரஹ்மான் சொல்ல பாட்டு, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா. பிடிக்கப்பட்டனா எதுல பிடிச்சிருக்கணும்? கையில தானே பிடிச்சிருப்பாரு. நம்மளை கரம் பிடித்து கை பிடித்து நடக்க பழகின தேவன். இன்னைக்கு அவருடைய கரத்தை விட்டுறதுனாலதான் நம்ம தடுமாறி விழுகிறோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது கை பிடிச்சி கூட்டிட்டு போற பழக்கிறது பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நாலா பக்கம் வேடிக்கை பார்த்து போயிட்டு கையை பிடிச்சிக்கணும், விட்டா ஆபத்து. அல்லேலூயா. அன்னைக்கு கைப்பிடிச்சு நடக்கப்படின தேவன் இன்னைக்கு அவருடைய கரத்துல அடங்கி இருக்க முடியும். அவர் கரத்தை விட்டுட்டோம். என்ன விட்டுருக்காண்டவரை, நான் என் மனம் போக்கில் போகணும், என் இஷ்டம் போல போகணும், எனக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்யணும். அப்படி ஓடுறதுனாலதான் இன்னைக்கு அவரை அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை அறியாதனால பல வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருது. அவரை நாம் அறியாதனாலதான் நாம் அவர் நம்மளை குணமாக்குறவர் என்பதை அறியாமலே கஷ்டப்படுது. அவர் நம்மளை சுகப்படுத்துகிறார், நம்மளை காயம் கட்டுகிறார்,
அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தேவனை நம்ம பற்றிக்கணும். இவர் யார் என்று கேட்டால் அவர் என்னை குணப்படுத்துகிறவர், என்னை சுகப்படுத்துகிறவர், என்னை காயம் கட்டுகிறவர், என்னை நிலைநிறுத்துகிறவர் என்று ஒவ்வொரு முறையும் உள்ளத்தை அறிக்கை பண்ணி பாருங்க. உங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. வேதாகமத்தில் அவருடைய குணாதிசயங்களை உங்க வாயில அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். வேதத்துல அவருடைய குணாதிசயங்களை குறித்து நான் சொன்னேன், ஆயிரக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கு. பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அன்புள்ள தேவன், நீதி உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், இப்படி சொல்லிட்டே போனோம். எக்ஸ்ட்ரா நிறைய உங்க வாயில துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போதெல்லாம் அவருடைய குணாதிசயங்களை சொல்லி பாருங்க. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. வேதாகமத்திலே சக்கேயை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அந்த மனுஷனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எரிகோ என்ற அந்த வீதிக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சக்கேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அந்த பிரயாசப்பட்டதை வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் இயேசுவை அறிய வேண்டும்,